அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நோன்பு வச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் சஹருக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டேக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா குருமாவும் தேங்காய் சாப்பாடும் தான் செஞ்சேன். ஸோ அந்த குருமா வந்து மட்டன் குருமா எப்படி செய்கிறதுங்கன்றத நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 kg மட்டனுக்கான அளவு தான் இது. அதுக்கப்புறம் வந்து புதினாவும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து ஒரு நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கை அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நான் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த கலர் மாறி வந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு இந்த டேஸ்ட் வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொரு பொருளும் நம்ம ஆட் பண்ணுறப்ப டைம் கொடுக்கணும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கரம் மசாலா வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். இது வந்து சக்தி மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நல்ல கலராக இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து மல்லித்தலை ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த குக்கரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒவ்வொரு பொருளுமே ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும். ஸோ போதும். தயிர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிரை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டால் லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து ஆட் பண்ணுறோம். மட்டன் வந்து ஒரு 1/2 kg மட்டன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 5 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க போதும். நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி, குழம்பா வேணும்னா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, தக்காளி வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக தக்காளியை வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதை ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி கூட உப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு அரை மூடி தேங்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஆப்டான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நெய் சோறு தான் வந்து இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க போதும். நான் அதுக்கப்புறம் 3 விசில் விட்டதுக்கப்புறம் நான் குழம்பு காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அவசரமாக இது பண்ணனால கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அடுத்தது வந்து நெய் சோறு. நெய் சோறில் என்னென்னா எண்ணெய், நெய் 2மே ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3மே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் புதினா வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் எதுவுமே வரக்கூடாது, லைட்டாக கலர் மாறினா போதும். மல்லித்தலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மீதி வந்து அந்த கரம் மசாலா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நான் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு. இதில் வந்து நான் 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி அப்படிங்கிறப்போ 4 டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ நான் 5.5 அளவு மட்டும் ஊற்றிட்டு மீதி வந்து இந்த தேங்காய் ஊற்றிட்டு அதில் அலசி ஊற்றினேன். ஸோ 6 வந்து நம்மளுக்கு
கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். சீரக சம்பா அரிசி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு மாதிரியே நம்ம வந்து கிளறி ஒன்று மூடி வச்சு கிளறி விட்டு கடைசியில் தம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் எப்படின்னா நல்லா சரி ரைஸும் தண்ணியும் சரிசமமாக வந்தோடனே ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு கிளறி விட்டிங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்காய் பால் சேர்த்துனா ஒரு மாதிரி இருக்கும். தேங்காவே அப்படியே சேர்த்துனனால உங்களுக்கு கடைசியில் சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நேரம் ஆனால் அதை வந்து நார்மலாக சூப்பராகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சஹருக்கு வந்து நான் இதுதான் ரெடி பண்ணேன். நீங்கள்லாம் என்ன ரெடி பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.